இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம சுருளிமலைக்கு தான் வந்திருக்கேன். சுருளிமலைனா நீங்கள் நினைக்கிற மாதிரி கீழே சுருளி இல்லைங்க, தலைச்சுருளி மேலே இருக்குங்க. அங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி தீர்த்த தொட்டியில் தீர்த்தம் ஆடிட்டு இருக்கோம். மற்ற வீடியோ உங்களுக்கு பின்னாடியாகவும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இன்றைக்கி நம்ம சுருளிமலைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி சுருளியில் வந்து கைலாசநாதர் குகை அதை பற்றி பார்க்கலான்னு சொல்லி தான் வந்திருக்கோம். இன்றைக்கி தீர்த்த தொட்டியில் தீர்த்தம் ஆடிட்டு இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கைலாசநாதர் குகை. பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் கைலாசநாதர் குகை. இதுக்குள்ளே நம்மளுக்கு இப்போ ஆண்டவன் வந்து இதுக்குள்ளே சிவன் வந்து உள்ளே இருக்கார். இப்போ பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அகஸ்தியர் முனிவர் எல்லாம் பார்த்துக்குங்க. இந்த குகையில் தான் இன்னும் பல ஆண்டு காலமாக சிவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ பாருங்கள், உள்ளே காமிக்கிறேன் உங்களுக்கு. தீபம் எரியுதுங்களா? இந்த குகைக்குள்ளே லிங்கம் இருக்குங்களா? நல்லா பாருங்கள், லிங்கம் இருக்குது. தீபம் எப்பயுமே தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும். அதில் வர்ற தீர்த்தம் தான் இந்த தீர்த்தம். இதுதான் புனிதமான தீர்த்தம். இந்த புனித தீர்த்தத்துக்காக வேண்டியதே எல்லாருமே இங்கே வந்து கோயில்களுக்கு, கும்பாபிஷேகத்துக்கு, எல்லாத்துக்குமே இந்த புனித தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட போகிறோம். அதையும் உங்களுக்கு நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி சுருளியின் அழகை, இது வந்து சுருளின்னு நினச்ச எல்லாருமே கீழே மட்டும்தான் பார்க்குறீங்க. இதுதான் மேலே தலைச்சுருளி. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கன்னிமார் கோயில். மேலே இருக்கிறது வந்து சுருளி ஆண்டவர் திருக்கோயில். இந்த மேலே போகலாம். கீழே கைலாசநாதரை உள்ளே போய் தரிசிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம குகைக்குள்ளே போய் அப்பன் சிவனை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சிவனையும் நீங்களும் பார்க்கலாம். வாங்க, கைலாசநாதர் குகையில் உள்ளே போய் நம்ம சிவனை பார்க்க போகிறோம். வாங்க, என்னோட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். போகலாங்களா? பார்த்துக்குங்க, வாங்க உள்ளே போகலாம். ஓம் சிவனே, தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சிவாய நமக. ஓம் நமச்சிவாய வாழ்க. ஓம் நாதந்தா வாழ்க. நாட்டுடைய சிவனையே போற்றி. இப்போ பார்க்கலாங்க, சிவனை பார்க்கலாம். ஓகேங்களா? இதை பாருங்கள், நந்தி, அழகான ஒரு நந்தி இருக்கார். இப்போ உள்ள நம்ம சிவனையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பார்த்தீங்களா? இவர் தான் கைலாசநாதர். கைலாசநாதர் குகைக்குள்ளே இப்போ நம்ம இருக்கோம். சிவாய நமக. ஓம் நமச்சிவாய வாழ்க. ஓம் நாதந்தா வாழ்க. பார்த்தீங்களா, இதுதாங்க கைலாசநாதர் குகை. 33 கோடி தேவர்களும் 4800 ரிஷிமார்களும் வாழ்ந்த புண்ணிய தலமான சுருளியில் இப்போ நம்ம குகைக்குள்ளே வந்திருக்கோம். இது குகை இன்னும் வெளிவாசல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குகைக்குள்ளே எவ்வளோ அழகான ஒரு நந்தியை பாருங்கள். பார்த்தீங்களா, அழகாக இருக்காருங்களா? அப்படியே என் அப்பன் சிவன். இந்த சிவ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கணுமே. பாருங்கள் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். எல்லாருக்கும் கைலாசநாதரோட அருள் என்றைக்குமே கிடைக்கணும். ஓம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நான் சாமி கும்பிட்டு மேலே போகிறேன். மேலே போய் சுந்தரவேலை வரையும் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? வணக்கம் வணக்கம். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சுருளிமலையில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலில் இருக்கிற என் அப்பன் கைலாசநாதரை பார்க்க வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக, எவ்வளவு அருமையாக என் அப்பன் கைலாசநாதர் வீட்டில் இருக்கிறார். பார்த்தீங்களா, எப்பயுமே தீபாவளியோட என் அப்பன் கைலாசநாதர் என்றைக்குமே நாட்டவருக்கும் சிவனையை போற்றி, நாட்டுடைய சிவனையை போற்றி. இப்போ ஈஷா பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் நந்தி இருக்கார். பாருங்க, இந்த தரிசனம் உங்களுக்கு எப்போ கிடைக்க போகுது? கோடான கோடி ரிஷிமார்களும் 4800 தேவரிஷிகளும் வாழ்ந்த சுருளிமலையில் கைலாசநாதர் கோவையில் இருக்கேங்க. இப்போ நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம குகைக்குள்ளே போய் அப்பன் சிவனை தரிசிச்சுட்டு இப்போ கன்னிமார் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், சரிங்களா? நீ மட்டும் போயிருத்தீங்கன்னா உனக்கு மட்டும் யார் இது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. இப்போ நம்ம கன்னிமார் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? பாடுறேன்.